ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு லைட்டிங் பிளேயர் யூடியூப் சேனல். ஸோ என் பேர் வந்து 3 வீடியோவிலும் 4 வீடியோலுமே சொல்லலை. என் பேர் பார்த்திங்கன்னா மித்துன், ஓகேங்களா? MITHUN. ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கேம் பிளே அது பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அடுத்து நம்ம என்ன கேம் பிளே போட போகிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கேம் பிளே பார்த்திங்கன்னா. அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து என்ன கேம் பிளேனா, கிராணி அவுட்விட் மோடு மோட் வெர்ஷன் தான் வந்து நம்ம போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த கேம் பிளேக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கூகுள் குரோம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சர்ச் பண்ணணுன்னா கிராணி அவுட்விட் மோட் மெனுன்னு சர்ச் பண்ணணும், ஓகேங்களா? இருங்க, இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து சர்ச் பாரை கொடுத்துட்டு கிராணி இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க்கு அதை வந்து கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் வருது பார்த்திங்களா, கிராணி அவுட்விட் மோட் பை ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கேன், சுடி டக்கி அப்படின்னு ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு பார்த்திங்களா. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகிட்டு வருங்க. ஓகே, இப்போ வந்து வெப்பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது வெப்பேஜ் ஓப்பன் ஆனோடனே நம்ம இங்கே ஃபஸ்ட்டில் ஒரு டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இருங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற டவுன்லோட் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா அங்கே வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இருங்க, நான் காமிக்கிறேன். இங்கே இருக்குது டவுன்லோட். அந்த டவுன்லோடை தான் நீங்கள் வந்து டச் பண்ணணும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கேம்குள்ளார போய் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம், ஓகேங்களா? இந்த கேம் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு மோடு மட்டும் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்த மோடு போடுறேன். ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சுனாலே போதும், நான் உங்களுக்கு இந்த மோடு கண்டிப்பாக போட்டுடுறேன். அப்புறம் கிராணியில் நம்ம ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோங்க இல்லையா, அடுத்த ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? எனக்கு வந்து லைட்டாக கோல்டுங்களா, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த கிராணியில் ஒரு மோடு மட்டும், அது என்ன மோடுனா காட் மோடுன்னு ஒன்று இருக்கும். அது போட்டிங்கன்னா கிராணி வந்து நம்மளால் அடிக்க முடியாது, அது நம்மளை அடிக்காது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ஆனால் அவுட்விட் அப்படிங்கிற ஒரு மோட் மெனு தான் வந்து இருக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மோட்னே சொல்லலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளவி எங்கன்னு பார்த்துட்டு அந்த கிளவி சொட்டையில் 2 போடுவோம். ஆனால் அது இதில் கிடையாது. எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அபோவ், இல்லாட்டி 45 அபோவ். ஆல்ரெடி என்கிட்ட 22 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வர வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது. அப்போ நான் கண்டிப்பாக இந்த அவுட்விட் மோட் மெனு வந்து போடுறேன், கண்டிப்பாக போடுறேன், ஓகேங்களா? இப்போ இந்த காட் மோட் ஆனில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லா பேஜையும் செக் பண்ணிக்கோங்க.